ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்யறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பசங்களுக்கு பிடித்தமான ரொம்பவே அவங்க என்ஜாய் பண்ணுற முறையில் செஞ்சுருக்குறேங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக் வச்சு இது கூடயே வெஜிடபிள்லாம் போட்டு செய்யக்குள்ளே ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத காமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச முறையில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இது ரியலி என்ஜாயபுளாக இருக்குங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். நான் வெஜிடபிள் எடுத்திருந்தேன். இந்த மாதிரி நம்ம துருவி சேர்க்கக்குள்ள பசங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஒரு 50 கிராம் இருக்கும் கேரட்க்கு எடுத்து துருவிக்கிட்டேன். ஒரு 50 கிராம் இருக்கும் கேபேஜ்க்கு, அதுக்கும் மெலிசாவே துருவிக்கிட்டேன். மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து அதுக்கும் மெலிசாக கட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் இருக்கும் நான் ரெட் சில்லி ஃப்ளேக் எடுத்திருந்தேன். இது இதில் சேர்த்துக்கலாம். இது காரத்துக்கு ஏற்ப மாதிரி சேர்த்துங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 முட்டை இருக்கும், இதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முட்டை அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா 4 கூட சேர்க்க முடியும். நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனில் நம்ம கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணுன்னா கூட அதிகமாக சேர்த்துங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு நம்ம சின்ன சின்ன மினி ஆம்லேட் ஆட்டம் நம்ம போட்டுக்கலாம். ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்ததும் நம்ம டேர்ன் பண்ணி இன்னொரு பக்கமும் வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆம்லேட்டாக நம்ம செஞ்சு இதுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கணுங்க. ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு ஆம்லேட்டாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நான் ஒயிட் ப்ரெட் எடுத்திருந்தேன். நீங்கள் ப்ரௌன் ப்ரெட் கூட எடுக்க முடியும், இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவே இருக்கும். இதில் நான் கொஞ்சம் மேனேஜ் எடுத்திருந்தேன். இந்த பேஸில் நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யக்குள்ள உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லா கூடி வருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா இந்த 3 ஆம்லேட்டும் நம்ம இதில் வச்சுக்கலாம். நான் ஒரு ஆம்லேட்டுக்கு எடுத்து இதில் பாதி பாதியாக செஞ்சுக்கிட்டேன். மீதி இந்த ஃபுல் ஆம்லேட்டு அதில் வச்சுக்கிட்டேன். மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக இது மேலே நல்லாவே தடவிக்கலாம் மேனேஜ். பாருங்கள், இன்னொரு ப்ரெட்டு எடுத்திருந்தேன். இந்த ப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா நான் ரெட் சில்லி சோஸ் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி சேர்க்கக்குள்ள கொஞ்சம் அந்த காரமும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த ப்ரெட்டு மேலே. இப்போ இந்த 2 ப்ரெட்லேயும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம மேலே வச்சிடலாங்க. சிம்பிள் தாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டெப்போடு நீங்கள் இதுக்கு சாண்ட்விச் ஆட்டம் கட் பண்ணி சாப்பிட முடியும். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ண முடியும். கொஞ்சமாக பட்ரு போட்டுங்க. பட்ரு இல்லை அப்படின்னா கொஞ்சம் நெய் கூட சேர்க்க முடியும். இந்த மாதிரி சேர்த்து செய்யக்குள்ள அந்த வாசனை அந்த ப்ரெட்டில் நல்லாவே இருக்குங்க. நம்ம இந்த ப்ரெட்டுக்கு வச்சு ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் அதுக்கு நம்ம வைக்கணுங்க. இது மேலேயும் கொஞ்சமாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் பட்டரை. ஸோ இப்போ நம்ம டேர்ன் பண்ணி மறுபடியும் வேறு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் விடலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் கம்மியாக கூட வைக்க முடியுங்க, ஏன்னா இது பர்ன் அவுட் ஆகக்கூடாது. பாருங்கள், 2 பக்கமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கக்குள்ள யார் தாங்க வேணான்னுவாங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு க்ரன்ச்சியான சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சிங்க. இந்த சேனலில் ப்ரெட் ஆம்லேட் கூட போட்டிருக்குறேங்க. அந்த ரெசிபி தேவைப்பட்டுச்சுன்னா கூட லிங்க் கீழே கொடுக்குறேங்க, பார்த்துங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.